வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு மசாலா பண்ணலாம். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க RSLT கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை கட் பண்ணாமலே சேர்த்துட்டேன், அதை எடுத்துடுறேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் இஞ்சி பூண்டு இடித்து தான் சேர்த்துருக்கேன். இப்போ இடித்து சேர்த்துக்கிட்டாச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வாசனைக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான், மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது இப்போ நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மசிஞ்சு வரட்டும். மசிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சேன் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மசாலாலாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் நீங்கள் ஒரே ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. உடச்சி முட்டையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நம்ம நல்லா அப்படியே உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக வாசனைக்கு நான் புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதெல்லாம் நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். நம்ம தண்ணி நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது மாதிரி தொக்கு மாதிரி நமக்கு வரணும். இதே நமக்கு நிறைய தண்ணி வரும். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். நான் சிக்கன் சீக்கிரமாகவே வந்துடும். ஒரே ஒரு விசில் போட்டாலே நமக்கு சரியாக இருக்கும். ஒரு விசில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு இப்போ பார்க்கறதுக்கு போது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காகிடும். ஏன்னா நம்ம ஒரு முட்டை வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RSLT கிச்சனை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.